எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்றோம். ஆனா நம்முடைய பெரிய ஃபைனான்சியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்சியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க. தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். எப்பவுமே ஹை ரிஸ்க் எடுக்கிறது சரியா? நான் சந்திக்கும் பல முதலீட்டாளர்கள் வெறும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னாக்கா, எனக்கு ஹை ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஹை ரிட்டர்ன் இங்கே தான் கிடைக்க போகுது அடுத்த 2-3 ஆண்டுகளை அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கான்னு நான் கேட்பேன். இல்லை சார், ஹை ரிஸ்க் எடுத்தாதான் ஹை ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணும். ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடாத நேரத்தில் எடுத்தா அதன் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது இந்த இன்வெஸ்டர்ஸ் நினைச்சு பார்க்கறாங்களா? சில பேர் நான் இதை கேட்கவும் செஞ்சிருக்கேன். இல்ல சார், மார்க்கெட் விழுந்தா உடனே எழுந்துரும். அவங்க மைண்ட்ல கடந்த 4-5 ஆண்டுகள்ல நடந்த நிகழ்வுகள் ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால ரீசன்சி பயஸ் என்ற ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க. விழுந்தா சில மாதங்கள் எழுந்துரும். எப்படி? மார்ச் மாசம் விழுந்து இல்லையா, உடனே ஏப்ரல் மாசம் மேல வந்து இல்லையா, அதை வச்சு அவங்க சொல்றாங்க. பட் இதுல ஒரு விஷயம் மைண்ட்ல அவங்க ஏத்திக்கிறாங்களான்றது கேள்விக்குறி. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த ஸ்பேஸ்ல, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல, இதுல நீங்க மிட் கேப்பையும் சேர்த்துக்கலாம், பணம் ஒரு வழியில் வந்திருக்கிறது. யாருமே வெளியவே எடுக்கல, தொடர்ந்து ஒரு வழியில பணம் வருது. வெளியே யாராவது எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாக்கா, அப்போ இதுல வரக்கூடிய மதிப்பீட்டு மாற்றங்கள், வேல்யூவேஷன் எப்படி ஷ்ரிங்க் ஆகுங்கிறத இவங்க நினைச்சு கூட பார்க்கல. அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது, ஒன் வே ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் ஒரு ஸ்பேஸ்க்குள்ள வரும்போது என்ன உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேல்யூவேஷன் பபுள் தான் உருவாகும். இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுதான் ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இதுதான் என்னுடைய நெகட்டிவ் வியூ ஆன் ஸ்மால் கேப்ஸுக்கான மூல காரணம். ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டிலிருந்து மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீடு, எக்ஸசிவ்லி வல்கர் வேல்யூவேஷன்ல இருந்து எக்ஸசிவ் வேல்யூவேஷனுக்கு ஒரு மாற்றம் வந்தது. உடனே எல்லாம் அலறி அடிச்சுட்டு போய் வாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் மேக்ரோ எக்கனாமிக்கா சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை மைண்ட்ல ஏத்திக்கங்க. 1, ரூபாய் சரிவை சந்தித்திருக்கிறது. 2, கச்சா எண்ணெயின் விலை உச்சத்துக்கு போயிருக்கிறது. 3, டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பல வெளிநாடுகளில் நடந்திருக்கு. இந்த நாடுகளுக்கு நம்முடைய ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ் ஏற்றுமதி செய்கிறார்கள். வெளிநாட்டு சந்தை சுருங்கினால் உள்நாட்டு சந்தையிலும் பெரும் அழுத்தம் வரும் என்பது எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கும். அதே போல இந்த ஸ்பேஸ்ல இருந்து இதுவரைக்கும் யாரும் பணத்தை வெளியே எடுக்கல. மேக்ரோ எக்கனாமிக் ஷாக்ஸ் வந்தாக்கா ரிடம்ஷன்ஸ் வரலாம், பணத்தை பலர் வெளியே எடுக்கலாம், இதையெல்லாம் நடக்கக்கூடும். இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்துல ஒரு 10% வெளியே போனா கூட வேல்யூவேஷன் 10%க்கு மேல இறங்கும்ன்றத மக்கள் உள்வாங்கல.
இது யாரும் அவர்களுக்கு சொல்லக்கூட இல்லை. ஸோ அவங்களையும் நான் முழுசா பிளேம் பண்ண மாட்டேன். எல்லாருமே ரோசி பிக்சரை காமிக்கிறாங்க, எல்லா நேரத்திலையும் ரோசி பிக்சரை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ரோசி ரேலிஸை காமிக்கிறாங்க. விழுந்தா எழுந்துரும், கவலைப்பட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஏதோ ரிஸ்க் இல்லாத ஸ்பேஸ் மாதிரி இதை பல பேர் காட்டுகிறார்கள். இப்போ இந்த ஸ்மால் கேப் ஸ்பேஸை இதே காலகட்டத்தில், தட் இஸ் வெறும் மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாசம் எடுத்துக்கங்க, இதே காலகட்டத்தில் இருந்த லார்ஜ் கேப் ஸ்பேஸோட நீங்க கம்பேர் பண்ணுங்க. லார்ஜ் கேப் ஸ்பேஸ்ல தான் ஒட்டுமொத்த எஃப்ஐ செல்லிங்ல கணிசமான அளவு நடந்தது. ஸோ அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ரெசிலியன்ஸ் முழுவதும் இழுத்து பார்க்கப்பட்டது. நாங்க விற்கிறோம், என்ன விலைக்கு வேணா விற்கிறோம், எது வரைக்கும் வேல்யூவேஷன் போகுது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வித்திருக்காங்க. அதை கடந்து வேல்யூவேஷன் இந்த இடத்துல இருக்கு. அதை கடந்து ஒரு மார்ஜினல் பவுன்ஸ் பேக் இருக்கு. இத்தனைக்கும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல பணம் இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. ரொம்ப குறைவான பணம் தான் அதுல போகுது. பிளெக்சி கேப்ல வர பணம் கூட பெருவாரியாக மிட் கேப் ஸ்மால் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கேபிட்டல் ஃப்ளோஸ் அதிகம் இல்லாத ஒரு இடத்துல, அதாவது யாரும் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இல்லை, ஆனா எஃப்ஐஐ தொடர்ந்து அங்க அழுத்தம் கொடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் ஒரு நியாயப்படுத்தக்கூடிய ஃபுல்லி டிஸ்கவர்ட் வேல்யூவேஷனா இருக்குன்றத பல பேர் கவனிக்க மறுக்கிறார்கள். நீங்க எப்பவுமே ஃபுல்லி டிஸ்கவர்ட் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்க வந்து வேல்யூவேஷன் நல்லா டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு அதிகம். எங்க நீங்க டெஸ்ட் பண்ணாத ஒரு இடத்துல ஒன் சைட்ல மேல போகக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க பணத்தை போட்டீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இதுதான் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மனசுல வச்சுக்க வேண்டிய அடிப்படை. இதுல நிறைய அட்வைசர்ஸ்க்கு வந்து இந்த 10 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி நிறைய லாங்கர் டியூரேஷன் ரிட்டர்ன்ஸை நியாயப்படுத்துறது ரொம்ப எளிமையா இருக்கு. அது உண்மையும் கூட. நீங்க வாங்க வரீங்க, உங்கள்கிட்ட ஒரு வேல்யூவேஷன் காட்டணும்னா பாருங்க 20 இயர்ஸ்ல எவ்வளவு பணம் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா நடுவுல நடந்த விஷயங்கள் எவ்வளவு. ஒரு பெரிய பேர் மார்க்கெட் வந்துச்சுனாக்கா என்ன ஆகும், 2018 இருந்து 2019 இறுதி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். 2018 ஜனவரியில ஸ்மால் கேப் பீக்ல இருந்தது. அங்கிருந்து எவ்வளவு சரிந்தது 2 வருஷத்துல அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கோவிட் வந்தது, அங்கிருந்து மீண்டும் சரிந்தது. அந்த பாட்டம் 2020 மார்ச்ல இருந்து இன்னைக்கு நீங்க 5 இயர் ரிட்டர்ன் 6 இயர் ரிட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா பிரமாதமா தாங்க இருக்கும். இதுதான் உண்மை. அதுவும் ஒன் வே நம்ம வாங்கியிருக்கோம், யாருமே விற்க ரெடியா இல்லை எதையுமே. எத்தனையோ முதலீட்டாளர்கள் தங்களுடைய போர்ட்போலியோ எங்க கிட்ட ரிவ்யூ கொடுக்குறாங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க இதுல என்ன பண்ணணும், நல்லா இருக்கா இல்லையா போர்ட்போலியோ. நானும் அதை பார்த்துட்டு என்ன கருத்துக்களை சொல்லுவேன். அந்த கருத்துக்களை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா எங்க ஹை ரிஸ்க் இருக்கோ அந்த இடத்துல அவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க மறுக்கிறார்கள். இருக்கட்டும் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்சம் ரிஸ்க் இப்போ குறைச்சிட்டு அப்புறமா நீங்க கூட்டிக்கலாம், மார்க்கெட் இறங்கும் போது தான் நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த சிம்பிளான விஷயத்தை கூட மனம் ஏற்க மறுக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்தாதான் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு எண்ணம் ஊறி இருக்கிறது. இது மிக தவறான எண்ணம். அதுவும் மதிப்பீடுகள் மிகைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல்ல ஹை ரிஸ்க் எடுக்கிறது, அதுவும் கண்மூடித்தனமாக ஹை ரிஸ்க் எடுப்பது என்பது பல விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும். அந்த விளைவுகள் வலியை தரக்கூடிய விளைவுகளாக அமையக்கூடும். அந்த வலியை தவிர்ப்பது ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் கடமை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதை நீங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப என்னை போன்றவர்கள் இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா கூட அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி, நீங்க தான் டெசிஷன் மேக்கர். ஸோ ஹை ரிஸ்கை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஹை ரிட்டர்ன் நம்ம எடுக்க போறோமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கக்கூடியது. தவறான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஹை ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன் கொடுக்காது, நெகட்டிவ் ரிட்டர்னை கொடுக்குன்றது தான் வரலாறு, அதுதான் அனுபவம். இன்னைக்கு ஹை ரிஸ்க் எடுப்பதற்கான ஒரு காலச்சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க வேல்யூவேஷன் நல்லா டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோ லார்ஜ் கேப் மாதிரி சேஃபர்
டிஃபென்சிவ் செக்டர்ஸ் அங்கே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எங்கே ஏற்கனவே அடி பலமாக விழுந்திருக்கோ அங்கே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எங்கே அடியே விழலையோ அந்த இடத்துல போய் நம்ம ஹை ரிஸ்க் எடுக்கிறது அர்த்தம் இல்லை. அது நமக்கு நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கொடுக்காது. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மைய கருத்து. நிச்சயமாக இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு உங்களுக்கு எது சரியோ அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.